भजो नित्य गोविंदा नित्य गोविंदा. மகாபாரதத்தோட ஒரு பகுதி பாரத போர்னு சொல்லுவாங்க. பாரத போர் நடக்கும்போது இந்த கிரேட் என்லைட்டட் மாஸ்டர் கிருஷ்ணா வந்து விவேகானந்தர் கனவு கொண்ட மாதிரி, ஓசோ கனவு கொண்ட மாதிரியான ஒரு உலகத்தை அந்த ஆள் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அறம், பொருள், இன்பம், வீடு பேர் அப்படின்னு சொல்லி 4 விஷயம் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அறம் எப்படி வாழணும், முறையா வாழணும், தர்மத்தை எப்படி கீப் அப் பண்ணணும் அப்படிங்கிறது அறம். அந்த தர்மத்தை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருளை சம்பாதிக்கணும், பொருள் இன்பம். அந்த சம்பாதிச்ச பொருளை வச்சு நம்ம எப்படி இன்பம் அடையணும், உடலுக்கும் மனசுக்கும் எப்படி இன்பத்தை கொடுக்கணும். அடுத்து வீடு பேரு, நாம் எதுக்காக பிறந்தோம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த இலக்கை எப்படி அடையிறது. இது 4 தான் வாழ்க்கை. வாழ்க்கையை பத்தின அனைத்து கேள்விகளுக்கும், அனைத்து சந்தேகங்களுக்கும் அதில் விடை கொடுப்பார் ஸ்ரீகிருஷ்ணர். அது தான் ஒரு கிரேட் என்லைட்டட் மாஸ்டர் மாதிரியோ அல்லது நான் வந்து கீழே இருக்கவங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட குட் ஃப்ரெண்டுக்கு, 2 பேரும் ஃப்ரெண்டு, டியரஸ்ட் ஃப்ரெண்டு. அவனுக்கு தெரியும், இவர் வந்து அர்ஜுனனுக்கு தெரியும், ஒரு என்லைட்டட் மாஸ்டர்ஸ் வந்து கிரேட் ஞானி, இவரும் கடவுள் அவதாரணா அப்படிங்கிற மாதிரி கெத்து இல்லாம தன்னோட ஃப்ரெண்டாவே பழகிட்டு அவனோட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவாரு. அவனுக்கு தேரோட்டே இருந்துகிட்டு கேட்கக்கூடிய வாழ்க்கையின், நம்ம அவ்வளவு நாள் போர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 21 நாள் அந்த போர் நடக்கும்போது மகனோட சாவை பார்க்கணும், தன்னோட கூட பிறந்தவரோட சாவை பார்க்கணும், தன்னோட குருநாதரோட சாவை பார்க்கணும், சித்தப்பா பெரியப்பாவோட சாவை பார்க்கணும், இப்படி தன் உடன் பிறந்தவரோட சாவு, இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கறான். பார்க்கும்போது தன் கையால் அது நடக்கும்போது பல்வேறு எண்ணங்கள் நம்ம கொஷின்ஸ் வரதான் செய்யும் விடை தெரியாம. அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஒன்னொன்னுக்கும் ஆன்சர் பண்ணுவோம். அந்த மாதிரி மிக அற்புதமான ஒரு இது பகவத்கீதை. வாழ்க்கையில வாய்ப்பு கிடைச்சா, ஏன்னா பகவத்கீதை வந்து ஒவ்வொரு கொஷின் நம்ம சொல்ல முடியாது, வாய்ப்பு கிடைச்சா அந்த பகவத்கீதையை எடுத்து படிங்க. நீங்க வேணா உங்க மனதில் ஏதாவது ஒரு சந்தேகங்கள் ஏற்படும் போது, சந்தேகம் கண்ணை மூடிட்டு பகவத்கீதை எடுத்து ஒரு பக்கத்தை எடுத்தீங்கன்னா அந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா நீங்க என்ன டவுட் உங்க மனசுல என்ன செஞ்சாலும் அந்த சஞ்சலத்துக்கான கேள்வி வரும். அதை வேணா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். பகவத்கீதை வீட்டில் வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்குள்ள ஒரு 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 ஆசிலேஷன் ஏற்படுது, ஒரு துன்பங்கள் ஏற்படுது, ஏதாவது ஒரு பெரிய டிப்ரெஷன் ஏற்படுது, எதுக்கான விடை தெரியும் இல்லையா, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா கும்பிட்டுட்டு நீங்க பகவத்கீதை எடுத்து ஒரு பேஜ் கண்ண முடிச்சு பிரிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன ஒரு துன்பத்தில் நீங்க ஆட்பட்டிருக்கீங்களோ அதற்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த பகவத்கீதையில இருக்கும். அப்படி வந்து கிருஷ்ணால் வந்து கிமு 10 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே கொடுக்கப்பட்ட விஷயம், அற்புதமான விஷயம். அதுக்கப்புறம் பின்னால புத்தர் வந்தாரு, புத்தர் கொடுத்தார். புத்தரோட முகத்தில் எப்ப பாத்தீங்கன்னாலும் ஒரு சாந்தம் இருக்கும், சாந்தம், அமைதி குடிகொண்டு இருக்கும். மெலிதான ஒரு புன்முறுவல், எப்பவும் ஒரு அமைதி குடிகொண்டு இருக்கும். என்னமா ரியாக்ஷன், ஓகி செவனிலிங்க அப்படின்னாலும் சரி, காரி மூஞ்சில துப்புனினாலும் சரி, திட்டினாலும் சரி, அந்த அப்படியே இருப்பார். அந்த மாதிரியான ஒரு இது. ஆனா ஸ்ரீகிருஷ்ணன் எப்ப பார்த்தாலும் ஆனந்தம், சிரிச்சுக்கிட்டு அப்படியே பயங்கர ஆனந்தத்துல பயங்கர எனர்ஜெட்டிக்கா, எப்பவும் குஷியா, எப்ப பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம், எப்ப பார்த்தாலும் அவர் சுத்தி ஆடிக்கிட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம். அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு லைஃபை வாழ்ந்த கிரேட் ஞானி, தனக்காக ஒரு வைகுந்தத்தை கிரியேட் பண்ணவர், மிகப்பெரிய நீங்க வந்து அந்த பகவத்கீதையை படிங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது படிங்க. முழுசா படிக்க முடியலனாலும் நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது உள்ள குமுறல்கள் ஏற்படும் போதோ, டிப்ரெஷன், மன அழுத்தங்கள் ஏற்படும் பொழுதோ நீங்க எடுத்து ஓபன் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் மட்டுமா அதில் தேடுங்க. மிக அற்புதமான ஒரு மனித வாழ்வியல் நடைமுறைக்கான தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம். திருக்குறள் அடுத்த நம்ம மகாபாரதத்தில் கூடிய பகவத்கீதையை சொல்லலாம். இந்தியாவில் வந்து மிக புனித நூல்கள் அதுவும் ஒன்று. கிடைக்கும் போது பகவத்கீதையை நீங்க வாய்ப்பு கிடைக்கும்போது படிங்க. நன்றிங்க. என்ன புண்ணியம் செய்தேனோ